நான் ஒரு சினரியோ சொல்றேன். இமேஜின் பண்ணி பாருங்க. இங்க இருந்து டெல்லியோ இல்ல லண்டனோ போக ஒரு ஏர் டிக்கெட்ட புக் பண்ணி லேண்ட் ஆவோன்ற நம்பிக்கையில ஃப்ளைட்ல போர்ட் பண்றப்போ, அது நடக்காம ஒரு பர்ட்டிகுலர் கார்ப்பரேட் பிராண்டோட அலட்சியத்தால அந்த பிளேன் ஒரு மெடிக்கல் காலேஜ்ல கிராஷ் ஆகி ஆல்மோஸ்ட் அந்த ஃப்ளைட்ல இருக்கிற எல்லாத்தையுமே கொன்றும்னு சொன்னா, ஃபைனல் டெஸ்டினேஷன் மூவி ஸ்கிரிப்ட்ல வர மாதிரி இருக்குல்ல. பட் அதுதாங்க ரியல் டைம்ல ஜூன் 12, 2025 அன்னைக்கு போயிங் 787 ட்ரீம்லைனர் ஃப்ளைட்ல நடந்திருக்கு. சோ கால்டு சேஃபஸ்ட் ஒயிட் பாடி இன் ஸ்கைன்னு வேறெல்லாம் சொல்லுவாங்க. இன்னும் என்னெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குன்னு தெரியல. இந்த இந்தியாவோட டெட்லியஸ்ட் ஏவியேஷன் ட்ராஜடியில என்னெல்லாம் நடந்திருக்கு, என்னெல்லாம் மக்கள்கிட்ட இருந்து மறைக்கப்பட்டிருக்கு, இதெல்லாம் மக்களுக்கு தெளிவா தெரிய வரணும் அப்படின்றத முழுமையா இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். போயிங்கோட வரலாறு, கேர்லெஸ் மேனுஃபேக்சரிங், ஷாக்கிங் ஆன மெயின்டெனன்ஸ் இஷ்யூ, தென் இந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட்டுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு அப்படின்றத கொஞ்சம் வெளிப்படையா ஓப்பனா புரிதல் எடுத்துக்கொள்ளலாம். வெல்கம் டு ஜிஎஸ் ஆட்டோமோட்டிவ்ஸ். அன்னைக்கு நடந்த சம்பவம் என்னன்னு பார்க்குறப்போ, பிளேன் டேக் ஆஃப் ஆகுது. பட் ட்ரஸ்ட் லாஸ்ட் ஆகி பைலட் மேடே மேடே அப்படின்ற அலறலோட Mayday, I've lost my co-pilot. He's been taken from the cockpit. I've lost both engines. Fire is in both engines. I am descending through 3,000 feet with zero thrust. I am gliding. I repeat, I am gliding. பிஜே மெடிக்கல் காலேஜ்ல இடிச்சு பிளாஸ்ட் ஆகி 241 பேர் ஆன் போர்ட் உயிரிழக்கிறாங்க. கூடவே பிஜே மெடிக்கல் காலேஜை சார்ந்த 38+ சிவிலியன்ஸும் இறந்திருக்காங்க. ஒரே ஒரு லோன் சர்வைவருங்க, பிரிட்டிஷோட குடியுரிமை பெற்ற விஸ்வேஷ் குமார். அவர் மட்டும்தான் அந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ல இருந்து உயிர் பிழைச்சிருக்கார். இதை மிராக்கிள் எஸ்கேப்னு சொல்லலாம். பட் இதற்கு பின்னாடி வேற ஏதாச்சும் இருக்கா அப்படின்றதையும் கூடிய சீக்கிரம் நமக்கு தெரிய வரும். இந்த இன்சிடென்ட்ல ராம் ஏர் டர்பைன் டிப்ளாய் செய்யப்பட்டிருக்கு. இதை வச்சு பார்க்குறப்ப டோட்டலா ஒரு பவர் ஃபெயிலியர் அந்த ஃப்ளைட்ல நடந்திருக்கு அப்படின்றது எவிடென்ட்டா தெரிய வருது. பைலட் எரர் இல்ல, ரேடியோ கால் இல்ல, டோட்டல் சிஸ்டமும் கொலாப்ஸ் ஆகியிருக்கு. பிளாக் பாக்ஸை ரிகவர் பண்ணியிருக்காங்க. அதில் இன்வெஸ்டிகேஷன் இப்போ கரண்ட் ஸ்ட்ரீம் லைனில் ஏவியேஷன் டீம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பர்டிகுலர் ஃப்ளைட்டோட மெயின்டெனன்ஸில் இஷ்யூவான விசாரிக்கிறப்போ, போயிங் அப்படின்னாலே கேவலமான மெயின்டெனன்ஸ் ஹிஸ்ட்ரிஸ் தான் இருக்கும்னு தெரிய வந்திருக்கு. போயிங்கோட டார்க் ஹிஸ்ட்ரியை ஒரு பேட்டர்ன் ஆஃப் நெக்லிஜென்ஸ் அண்ட் பிட்ரேயல்னு குறிப்பிடலாம். 2018 லைனர், 2019 எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸ் எம்காஸ் சிஸ்டம், அதாவது மேன்வரிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆகுமெண்டேஷன் சிஸ்டம்ல ஃபெயிலியர் ஆனதால 346 பேர் இறந்திருக்காங்க. அதோட இன்வெஸ்டிகேஷன்ல என்ன தெரிஞ்சதுன்னு பார்க்குறப்போ, போயிங் அந்த பர்டிகுலர் ஃப்ளைட்டோட டெஸ்டிங்கை ரஷ் பண்ணி சேஃப்டி ப்ரோட்டோகால்ஸை ஃபாலோ பண்ணாமல் அதை பைபாஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்ததால் இவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் நடந்ததா தெரிய வந்துச்சு. அலாஸ்கா ஏர்லைன் ஃப்ளைட் 1282, இது ஜான் 5, 2024 நடந்த சம்பவம். இந்த விஷயத்தில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்குறப்போ, போயிங் 737 மேக்ஸ் லைனில் மிட் ஏரில் டோரோட பிளக் ப்ளூ ஆஃப் ஆகி பறந்திருக்கு. இதனால கேபின் ப்ரெஷர் ட்ராப் ஆகி பெரிய விபத்தில் முடிய வேண்டிய சம்பவம். பைலட் அண்ட் ஃபெடரல் ஏவியேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் டீமோட எஃபோர்ட்டால் மொத்த பேரும் காப்பாற்றப்பட்டு சேஃப் லேண்டிங் செஞ்சிருக்காங்க. இது மாதிரி மொத்தம் 177 போயிங் பிளேன்ஸ் டேக் ஆஃப் ஆன பிறகு பிரச்சனைகள்னு தெரிஞ்சு திரும்ப கிரவுண்ட் பண்ணியிருக்காங்க ஃபெடரல் ஏவியேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன். ஜான் பார்னட்னு சொல்லி ஒருத்தர் வெளிப்படையா ஸ்பீட் அண்ட் ப்ராஃபிட்காக இந்த போயிங் பிராண்ட்ல நிறைய காம்ப்ரமைசஸ் நடக்குதுன்னு சொல்லி, கூடவே 787+ டிஃபெக்ட்ஸை விசிபிள் பண்ணின அந்த ஒருத்தர் இப்போ உயிரோட இல்லை. என்ன நடந்திருக்கும்னு உங்களுக்கே இப்ப புரிதல் கிடைச்சிருக்கும். இந்த 878 ட்ரீம்லைனர்ல மட்டும் பேட்டரி ஃபயர் இஷ்யூ, லூஸ் போல்ட், ஃபியூஸ்லேஜ் பாண்டிங் எஃபெக்ட், இம்ப்ராப்பர் கிரவுண்டிங்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்ததால ஃபெடரல் ஏவியேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் 200 கோடிக்கும் மேல அவங்களுக்கு ஃபைன் போட்டிருந்தாலும் இந்த நாயை திருந்தன பாடில்லைங்க. அப்படி இத்தனை உயிர்களை அழிச்சு சம்பாரிச்சு என்னதான்டா பண்ண போறீங்க? இந்த அகமதாபாத் ஆக்சிடென்ட்டுக்கு பிறகு டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் ஏர் இந்தியா ஃபிளீட்ல இருக்கிற 33 ட்ரீம்லைனர்ஸோட இன்ஸ்பெக்ஷனை இனிஷியேட் பண்ணினப்போ மெயின்டெனன்ஸ் லாக் மிஸ் ஆகி இருப்பது, தென் ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டெக்னிக்கல் இஷ்யூவை ஏர் இந்தியா அண்ட் போயிங் சேர்ந்து இக்னோர் செஞ்சிருப்பது, அப்புறம் பைலட் அண்ட் க்ரூ மெம்பர்ஸோட கம்ப்ளைண்ட்ஸை கன்சிடர் கூட பண்ணாம பிணம் தின்னி நாய்கள் மாதிரி பணத்துக்காக அவ்வளோ அலட்சியமா இருந்தது எல்லாமே தெரிய வந்திருக்கு. இந்த டெட்லியஸ்ட் ஏவியேஷன் டிசாஸ்டருக்கு பிரைமரி காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஏர் இந்தியா அண்ட் போயிங் 2 பேரும் சேர்ந்து செஞ்ச அலட்சியம் தான். இவ்வளோ பிரச்சனைகள் நடந்த பிறகுதான் ஃபெடரல் ஏவியேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன், தென் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் விசாரிக்கவே ஆரம்பிச்சிருக்காங்க. போயிங்கோட கார்பரேட் கல்ச்சர் அண்ட் கிரீன் தான் இந்த விபத்துக்கெல்லாம் பிரைமரி ரீசனா இருக்கு. இதை நம்ம சொல்வதால இஷ்யூ வரலாம். பட் மாதிரி என்ன வேணா பண்ணுங்கடா, அவங்களெல்லாம் ஆண்டவன் சும்மா விட்டு வச்சிருக்கான் அப்படின்னு தெரியறப்ப
வாயின் உயர்லாம் எரியுதுடா, என்ன சொல்கிறதுனே தெரியல. போயிங்னாலே அந்த காலகட்டத்தில் இன்ஜினியரிங் ஐக்கானாக இருந்துச்சு. பட் 2010க்கு அப்புறம் அது எல்லாமே மாறிடுச்சு. சேஃப்டியை சைட்லைன் பண்ணிட்டு காஸ்ட் கட்டிங், ப்ராஃபிட் மட்டுமே அவங்களோட மெயின் ஸ்ட்ரீமாக கொண்டு போனது பல உயிர்களை இன்னைக்கு பறிச்சு வந்திருக்கு. ஒரு ஷாக்கிங்கான டேட்டாவை ரிவீல் பண்ணுறோம். வீடியோ டெலீட் ஆகிறதுக்கு முன்னாடி இதை ஒரு 4 பேர்த்துக்கு கொண்டு போய் சேருங்க. ஏன்னா இது பல மக்கள் கிட்ட போய் சேரணும். இந்த டேபிள் பார்க்குறப்போ சின்ஸ் 1959 போயிங் ஜெட்ஸ் அண்ட் போயிங் 737 ஃபேமிலி ஆஃப் ஏர் டிராவலோட ஆக்சிடென்ட்ஸில் மட்டும் 36,641 பேர் இறந்திருக்காங்க. இதற்கு காரணமானவனெல்லாம் கிடைச்சானா வக்காடி செருப்பை கழட்டி விளாசணும்னு தோணுதுங்க. போயிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்பிரிட் ஏரோ சிஸ்டம்ட்ட அவுட் சோர்சிங், தென் இன்ஜினியரிங் ஒர்க் ஃபோர்ஸை லேட் அப் பண்ணிட்டாங்க. டெலிவரி ப்ரெஷரை அதிகமாக்கி குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன்ஸை நேம் சேக்குக்கு இங்கே பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவோட போயிங் சிஇஓ இந்த ஃப்ளைட் இன்சிடென்ட் அப்போ தெரிவித்த அப்பாலஜியையும், இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் முன்னே நடந்தப்போ அந்த கண்ட்ரியில் இருக்கிற போயிங் சிஇஓ தெரிவித்த அப்பாலஜியும் ஒரே ஸ்கிரிப்ட், ஒரே ப்ராம்ப்ட்டுங்க. இதை வாட்ச் பண்ணுறப்ப உங்களுக்கே புரியும். I want to brief you on a serious accident that occurred involving an American Eagle aircraft. I want to brief you on a serious incident that involved an Air India aircraft a short while ago. First and most importantly, I'd like to express our deep sorrow about these events. But first and most importantly, I would like to express our deep sorrow about this event. This is a difficult day for all of us at American Airlines, and our efforts now are focused entirely on the needs of our passengers, crew members, partners, first responders, along with their families and loved ones. This is a difficult day for all of us at Air India, and our efforts now are focused entirely on the needs of our passengers, crew members, their families, and loved ones. I know that there are many questions, and at this early stage, I'll not be able to answer all of them, but I do want to share the information I have at this time. I know that there are many questions, and at this stage, I will not be able to answer all of them. But I do want to share the information we have at this time. இன்னும் எத்தனை பேரை கவுவாங்க இந்த போயிங் ஃப்ளைட் காத்திருக்குன்னு தெரியல. இதை விரைவாக உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேங்க. இதுக்கப்புறம் தயவு செஞ்சு ப்ளீஸ் டூ அவாய்ட் போயிங் ஃப்ளைட்ஸ் ஃபார் ஏர் ட்ராவல். நமக்கும் இந்த ஏவியேஷன் சம்மந்தப்பட்ட, இந்த ஏர் இந்தியா சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் சம்மந்தம் இல்லதா ஆஸ் அ சேனலாக நம்ம ஆட்டோமொபைல் ரிலேட்டடாக மட்டும்தான் போட்டுட்ருக்கோம். பட் ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்குல்லங்க. இந்த மாதிரி கார்ப்பரேட் நாய்க, பணம் தின்னி கழுகுக எதற்காகவும் என்ன வேணால் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறப்போ இதை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்ப்பது நம்ம கடமையாக தோணுச்சு. அதை தான் நம்ம செஞ்சுருக்கோம். சரிங்க ஜிஎஸ் ஃபார்ம், எப்போவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி எப்படி ஒரு குடும்பம் இருக்கோ அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனிதர்களை நம்பி நேசிக்கிற குடும்பம் இருக்குது. அதை சதிச்சிட வேணாம். பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டாடா, டேக் கேர், பாய்.